ஓம் சக்தி. ஆசை என்பது நெருப்பு போன்றது, வேகின்ற பாகு போன்றது. இந்த ஆசையிலும் நெருப்பிலும் விழாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது அன்னை ஆதி பராசக்தியின் அருள்வாக்கு. ஆசை என்பது விருப்பம். இது மனித உள்ளத்திலே எழக்கூடிய ஒரு குணம். வேகின்ற பாகு, நெருப்பு என்ற இரண்டே இங்கே அம்மா உதாரணமாக கூறியிருக்கிறது. நெருப்பு வெப்பமானது, இது போலவே வேகின்ற பாகும் வெப்பமானது. ஆசை என்ற ஒரு குணத்துக்கு வேகின்ற பாகு, நெருப்பு என்ற இரண்டையும் அம்மா ஏன் உதாரணமாக கூற வேண்டும் என்பதை நாம் இங்கு எண்ணி பார்க்க வேண்டும். நெருப்பு மிக வெப்பமானது. இதில் விழுந்தவர்கள் எரிந்து சாம்பலாகி விடுவார்கள். இதை போல ஆசை என்ற குணத்துக்கு வயப்பட்டவர்கள் அதில் அமிழ்ந்து அழிந்து போவது உண்டு. ஆனால் நெருப்பில் விழுந்தவர்கள் தப்பி பிழைப்பதும் உண்டு. அதை போல ஆசை என்ற குணத்துக்கு வயப்பட்டவர்கள் தப்பி பிழைப்பவர்களும் உண்டு. ஆனால் வேகின்ற பாகிலே விழுந்தவர்கள் யாரும் தப்பி பிழைக்கவே முடியாது. பாகிலிருந்து வெளியேறுவதற்காக கை கால்களை உதறி உதறி செய்யும் முயற்சியின் காரணமாகவே அந்த பாகிற்குள் வீழ்ந்து உள்ளே அமிழ்ந்து உருகி விடுவார்கள். இதை போலத்தான் நெருப்பிலே விழுந்தவர்கள் தப்பி பிழைப்பவர்கள் இருந்தாலும் பாகிலே விழுந்தவர்கள் தப்பி பிழைக்கவே முடியாது என்பது உண்மை. ஆசை என்ற பாகிலே விழுந்தவர்களும் தப்பி பிழைக்க முடியாமல் அதில் அமிழ்ந்து அழிந்து போனவர்களும் உண்டு. அதனால்தான் அன்னை தப்பி பிழைக்க வாய்ப்பை உடைய நெருப்பையும், விழுந்தால் தப்பி பிழைக்கவே முடியாத வேகின்ற பாகையும் ஆசை என்ற ஒரு குணத்துக்கு இங்கு உதாரணமாக கூறியுள்ளது. உலக மாந்தர்களுக்கு இடையிலே பற்பல ஆசைகள் உண்டு. அவற்றிலே சிறகடிக்கும் சின்ன சின்ன ஆசைகளை விட்டுவிட்டாலும் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்பன மிக தலையாய ஆசைகளாகும். இந்த ஆன்மீகத்தின் வளர்ச்சிக்கு பெரும் தடைக்கற்களாக இருப்பவை இந்த மூவாசைகள் தான். அகில உலகத்தையும் ஆள வேண்டும் என்று போர்விரி பிடித்து அலைந்தான் ஹிட்லர். ஆனால் ரஷ்யாவின் கடும் பணி என்னும் இயற்கை அவனுடைய நாஜி படைகளை வீழ்ச்சி அடைய செய்தது. இதனால் வேறு வழியில்லாமல் தற்கொலை செய்து கொண்டான் ஹிட்லர். மண்ணாள வேண்டும் என்ற, நாடு பிடிக்க வேண்டும் என்ற ஆசை நெருப்பு ஹிட்லரை தப்ப விடாமல் அழித்து கொன்றது. பாபிலோனிலே சர்வ அதிகாரமும் கொண்ட சக்கரவர்த்தி திருமகனாக வாழ்ந்திருக்கலாம் கிரேக்க நாட்டு அலெக்சாண்டர். ஆனால் ஆசை யாரை விட்டது? மண்ணாள வேண்டும், நாடு பிடிக்க வேண்டும் என்ற ஆசையால் உந்தப்பட்டு பஞ்சாபின் மீது படையெடுத்தான். பல நாடுகளை வென்று அவன் திரும்புகின்ற போது நடுக்கடலில் மாண்டான் அலெக்சாண்டர். மண்ணாள வேண்டும் என்ற ஆசை நெருப்பு இந்த மாவீரனையும் விடவில்லை. மண்ணாசையை அடுத்து இனி பெண்ணாசையில் வீழ்ந்தவர்களை பார்ப்போம். இந்திரன் சசியை பெற்றான், இருமூன்று வதனத்தோன்றன் தந்தையும் உமையை பெற்றான், தாமரை செங்கனானோ செந்திரு மகளை பெற்றான், சீதையை பெற்றாய் நீயும், அந்தரம் பார்க்கில் நன்மை அவர்க்கிறை உனக்கே ஐயா என்று சூர்ப்பனகை ராவணனிடம் சொல்லி சீதையினுடைய அழகை பற்றி சொல்லி அவனுடைய காம வெறியை தூண்டினாள். உலகத்திலேயே பேரழகியாக திகழ்ந்தவள் இந்திரனின் மனைவி. சிவனுடைய மனைவியாகிய பார்வதி, அவளும் ஒரு பேரழகி. ஆனால் தாமரை போன்ற செங்கண்களை உடைய திருமாலினுடைய மனைவி பிரபஞ்ச பேரழகி. அண்ணா, சீதையை நீ அடைந்து விட்டாய் என்றால் உலகத்திலே யார் மிக அழகான மனைவியை பெற்றவர்கள் என்ற கேள்வி எழும் பொழுது அவர்கள் மூவருக்கும் இல்லை அந்த பெருமை.
சீதையை அடைந்த உனக்கேதான் என்று சூர்ப்பனகை ராவணனிடம் சொன்னார். இதன் காரணமாக ராவணன் சீதை மீது கொண்ட பெண்ணாசை என்னும் நெருப்பிலே, சீதை என்னும் அந்த வேகின்ற பாகிலே, காம வெறியிலே வீழ்ந்து மீள முடியாமல் அங்கு அவனும் அவன் குலமும் அழிந்தது. தொட்டதெல்லாம் பொன்னாக வேண்டும் என்று வரம் பெற்றான் மன்னன் மைடாஸ். இந்த பொன்னாசையினுடைய வெறி அவனை என்ன கதிக்கு ஆளாக்கியது தெரியுமா? காலையில் இருந்து அரண்மனையில் உள்ள பொருள்களையெல்லாம் தொட்டு தொட்டு பொன்னாக்கினான். மாலையிலே அவனுக்கு பசி வந்தது. சாப்பிடுவதற்காக உணவை தொட்டபோது அதுவும் பொன்னாகியதை கண்டு திடுக்கிட்டு போனான் மன்னன். மிகவும் எதை தொட்டாலும் பொன்னாகவே, சாப்பிட முடியாமல் அயர்ந்து சோர்ந்து விழுந்தான். அப்பொழுது அவனுடைய ஒரே மகள் ஓடி வந்து சோர்வுற்ற தன் தந்தையை கண்டு அப்பா என்று அணைத்தாள். அவளும் தங்கச் சிலையானாள். பதைபதைத்து போனான் மன்னன் மைதாஸ். மறுபடியும் தன் தெய்வத்தை வேண்டி அந்த தொட்டதெல்லாம் பொன்னாகும் அந்த வரத்தை நீக்கிக் கொண்டான். எனவே ஆசை என்பது அன்னை சொன்னதைப் போல நெருப்பு போன்றது, வேகின்ற பாகு போன்றது. ஹிட்லரையும் அலெக்சாண்டரையும் இந்த ஆசை நெருப்பு தப்பவிடாமல் எரித்து கொன்றது. மன்னன் மைதாஸ் நெருப்பில் வீழ்ந்தவர்கள் தப்பி பிழைப்பதைப் போல பொன்னாசையிலே வீழ்ந்து மறுபடியும் அவன் உண்மைத்தன்மையை உணர்ந்து ஆசையில் அமிழ்ந்து விடாதபடி தப்பி பிழைத்தான். ஆனால் ராவணனோ பெண்ணாசையிலே வீழ்ந்து அதன் உள்ளே அமிழ்ந்து பாகிலே விழுந்த புழுவைப் போல உயிர் விட்டான். அவன் குலமும் அழிந்தது. இந்த மூவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், ஆசை என்பது நெருப்பு போன்றது. அதை நாம் அதில் விழுந்துவிட்டு அழிந்துவிடக் கூடாது என்று அம்மா நமக்கு உணர்த்துகின்றாள் என்பதை உணர வேண்டும். இப்படியாக தினம் ஒரு அருள்வாக்கினை உணர்ந்து மனம் மிக பக்குவப்பட்டு மகிழ்வோமாக. ஓம் சக்தி, பராசக்தி.